I love shooting a video for our channel. So yes, I swear எனக்கு நீடா இருக்க விஷயத்தை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காட்டுறேன். இந்த 2 பாக்ஸ் ஃபுல்லாக தாங்க நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் போட்டேன்னா எனக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் மாதிரி காட்டுமா. அப்போ வந்து கொஞ்சம் மனசு பதறிடும். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சன்ஸ்கிரீன் சொல்லலாம். எனக்கு வந்து ஒயிட் கேஸ் வரல, இங்கேயும் ஒரே கலர். அந்த வாட்ச் இருந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி தனி கலர். எனக்கு அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஸோ அதனால தான் இருந்துச்சு. அதுவே திருப்பி போகிறதுக்கு பதிலாக வேறு பிராண்ட்லாமும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அந்த க்ரீம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக சால்வ் ஆயிடுது. அது வாங்கினதுக்கு டாக்டர் ஷெத் பிராண்ட் சைட்லேருந்து வி காட் 2 ஃப்ரீபீஸ். எனக்கு வந்து ஃப்ரீபீஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆயிடுவேன். ஸோ அந்த பிராண்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பிராண்டுமே வந்து உங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீபியாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மினிமம் சைஸில் அப்படின்னா இட் வுட் பி சூப்பர் கிரேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த அடுத்த பாக்ஸில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஐ வாஸ் திங்கிங் அ லாட் அபவுட் இட். இது வாங்கணும், ட்ரை பண்ணணும். எவ்ரி டைம் நான் கார்ட்டில் ஆட் பண்ணுவேன். ஐ திங்க் யூ ஒன்ட் பிலீவ், எவ்ரி டைம் நான் வாங்கும்போது கார்ட்டில் ஆட் பண்ணுவேன். அப்புறம் வந்து நோ விஷ் லிஸ்ட்டில் மூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த வாட்டி பிக் நோ, கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஹைட்ரா ஐ சீரம் பேட்ச், அந்த ஐ பேச்சஸ் இருக்கும்ல, அதுதான். இந்த இதுதான் இல்லை, பட் நான் ஐ வாண்ட் டு ட்ரை ஐ பேச்சஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருந்தது. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணலான்னு. இது வந்து இந்த கோல்டுன்னு சொல்லிட்டேன், விட்டமின் சி ஃப்ளேவர்டில் இருக்க ஐ பேச்சஸ். இது வந்து 60 பீஸ் இருக்கும். ஸோ இது வாங்கியிருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இதுதான் என் லைஃப் டைம்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஐ பேட்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அது நிஜமாவே எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதனால அது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூலாம் வேணுமா அப்படின்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ கைஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அண்ட் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்க அந்த ப்ராடக்ட் வந்து காலியாக போகுது. அது காலியாகிறதுக்குள்ளே ஐயோ காலியாக போகுது, நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கின ப்ராடக்ட் தான். பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து இதில் கொஞ்சம் நிறைய நாள் அதை யூஸ் பண்ணி நான் இது நிஜமாவே எஃபெக்டிவான்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனாலையும் தான் மினிமலிஸ்டோட ஹேர் க்ரோத் ஆக்டிவ்ஸ் 18%. இது வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And when I apply this product, நான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். when I apply this product, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஒரு மாதிரி ஹேரோட நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி, அதோட மாய்ஸ்சரைசர் அதோட ஹைட்ரேட்டிங் பவர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆகவே இல்லை, அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து இது கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கலாம், எனக்கு தெரில. பட் நான் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி இல்லை மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ப்ரீவியஸ் டு ஹேர் வாஷ் நான் நல்லா ஆயில் பண்ணி தான் பண்ணுவேன். ப்ராபப்ளி அதனாலயா இல்லை இதனாலயா அது எனக்கு தெரியல. ஆனால் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிச்சு, அது எனக்கு பிடிச்சது. பட் ஒன்லி திங் இஸ் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஐம் நாட் ஷுர் ஏன் அப்படி தோணுதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ராவும் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஃபுல் ஸ்கேல்ப்புக்கும் நான் போடுறேன். இல்லை நான் ரிவ்யூஸ் பார்த்ததெல்லாம் எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 4 ஏரியா இருக்கா, இந்த இடத்துல மட்டும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் கூட வரலாம். 3 வீக்ஸ் ப்ராபப்ளி வரலாம். பட் எனக்கு வந்து நான் ஃபுல் ஹேர் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நாள் வரலங்க. ஒரு வாரம் 1.5 வாரம் தான் வருது. அதுக்கு இது காஸ்ட்லியாக எனக்கு தோணுது. பட் தென் இது வந்து அதோட வேல்யூ பர்ஃபெக்டாக பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். அது காஸ்ட்லியாக இருந்தப்ப இன்கேஸ் அப்படி ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் தென் இது வரைக்கும் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட் தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அது நிஜமாவே ஒர்க் ஆகலையா அப்படின்ற ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போக்கி நான் செகண்ட் பாட்டில் வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு மேக்கப் ஃபிக்சர் தான். மேக்கப் ஃபிக்சர் நேச்சுரல் ஆலோவேரா வித் விட்டமின் இ இருக்கிறது தான் ஃப்ரம் த பிராண்ட் ஸ்விஸ் பியூட்டி. இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மேக்கப் ஃபிக்சர் இருந்தது. ஐ டோன்ட் நோ நான் அதை எங்கே வச்சேனே தெரில. ஆனால் வந்து அது இப்போ வரைக்கும் என்னால் தேடி எடுக்கவே முடியலங்க. நான் வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு 2-3 வாட்டி ஃபுல்லாக எடுத்து போட்டு எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன். ஐ நெவர் எவர் ஃபவுண்ட் தட் மேக்கப் ஃபிக்சர். நான் எங்கே விட்டேன்னு கூட எனக்கு தெரில. ஸோ
ஓகே இனிமேவும் அதுக்காக தேடிட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், எனக்கு கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் வாங்கணும், அதனால நான் இதை வாங்கினேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து எந்த பிராண்டு, ப்ளூ ஹெவன் நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லைங்க. அது ஒரு மாதிரி அடிச்சோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஐ நெவர் ரெக்கமெண்ட் தட் மேக்கப் ஃபிக்ஸர் டு எவ்ரி ஒன். ப்ராபப்ளி இதை நான் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ தட் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி ஷேரிங் வித் யூ கைஸ் வெதர் யூ குட் பை இட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி. பட் நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி தான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் சி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். அடுத்து நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டும் ரீபர்ச்சேஸ் தாங்க. ஆல்ரெடி டெர்மாகோ பிராண்ட்லேருந்து 2% glutathione ஃபேஸ் சீரம் ஃபார் ஸ்கின் எலிமினேஷன், glutathione tranexamic acid டே ப்ளஸ் நைட் 2 வேலையும் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது நான் ஆல்ரெடி வாங்கினேன், யூஸ் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா எனக்கு இங்கே நோஸில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு பிளாக் பிக்மெண்டேஷன் ஒரு லைன் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது தே டோல்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்கின் கேர் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி அது போகலாம், மே ஆர் மே நாட் பி, போகலாம் போகாமையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் லைக் ஓ மை காட் ஐயோ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நான் வந்து முன்னாடி சந்தியா அப்படின்னா ஃபுல் மேக்கப்போடு இருப்பான். பட் இப்போ சந்தியா அப்படின்னா ரொம்ப மினிமல் மேக்கப். இப்போ கூட நான் வந்து சும்மா நார்மலாக இந்த அண்டர் ஐஸ் அப்புறம் லிப்ஸை சுற்றி அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அங்கே மட்டும் கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் கூட அடிக்கலைங்க சத்தியமாக. காஜல், ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அண்ட் பெருசாக ஸ்வெட் ஆகி அப்படிலாமும் ஆகாது. நம்மளுக்கு மேக்கப் மூவ் ஆகாமல் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஈவன் தோ அந்த மேக்கப் மூவ் ஆனாலும் நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்காது. ஏன்னா லைட் கவரேஜ் தான் கொடுத்துருக்கோம், பெருசாக நம்ம மேக்கப் போட்ட ஃபீல் அப்படி இருக்காது. அப்படின்றனால ஐம் ஹாப்பி வித் திஸ் லுக். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த டார்க் லைட் இப்படி இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கேன் யூ சி ஹவு எம்பாரசிங் இட் வுட் பி. எனக்கு அது வந்து ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தேட் வென் ஐ கோ அவுட் அந்த மாதிரிலாம். அப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் நான் தனியாக மேக்கப் போடணும், அது மூவ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கான்ஷியஸாகவே இருப்பேன். இஃப் இட் இஸ் நாட் தேர் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி எனக்கே வந்து ஐயோ ரிவீல் ஆகுதோ, அந்த லைன் ரிவீல் ஆகுதோ, அதனால ஐயோ என்னை பார்க்கும் போதே அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியுதோ அப்படின்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். அப்படின்றப்ப சரி ஓகே இதை ட்ரை பண்ணலாம், பிக்மெண்டேஷன் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் ஐ வாண்ட் டு ட்ரை இட். இது 1 பாட்டிலில் எனக்கு நிஜமாவே டார்க்காக தெரிஞ்சது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இப்போ நான் கவரேஜ் போட்டிருக்கேங்க கன்சீல் வச்சு, பட் தென் எனக்கு குறைஞ்சிருக்கேன். ஸோ ஐ தாட் ஓகே இன்னொரு பாட்டில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் அது கம்ப்ளீட்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஐ ட்ரை டு ஃபைண்ட் மை ப்ரீவியஸ் பிக்சர் அண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் ஐ யூஸ் இட் அந்த மாதிரி. ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் ஆகுது இப்போ வரைக்கும். பட் தென் நான் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். நிஜமாவே எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஐ டிட் ரீபர்ச்சேஸ் இட். அதுக்கப்புறம் ஐ தாட் ஆஃப் பர்ச்சேசிங் ஒன் மோர் ப்ராடக்ட் ஃப்ரம் த பிராண்ட் மினிமலிஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் 0.2% ஃபேஸ் சீரம். இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி நான் பின்னாடி பாருங்க ரெடியூசஸ் பிக்மெண்டேஷன் அண்ட் ஸ்பாட்ஸ் அப்படி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் கொஞ்ச நாள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் ஒரே நேரத்தில் அட் அ டைம் நம்ம போய் எல்லா சிரமும் போட மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் தென் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா மினிமலிஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள்லாம் சீப் ரேட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதில் ஒரு ஆஃபர் இருந்துச்சு. என்னென்னா மினிமலிஸ்ட் அந்த ஹேர் க்ரோத் இது நான் வாங்கினேன் இல்லையா, அது கண்டிப்பாக நான் வாங்கணும். 2 ப்ராடக்டாக வாங்குறப்போ ஒரு ஃப்ரீபி இருக்கும் அப்படின்றது. அந்த ஃப்ரீபியும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீபியாக இருந்துச்சு, ஒரு கிட்டாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட். அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி வேறு ஏதாவது எனக்கு வேணும்னு இருக்கும்ல அந்த ப்ராடக்ட் நம்ம ஃப்ரம் த பிராண்ட் மினிமலிஸ்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சப்ப எனக்கு வந்து இந்த இது தோணுச்சு. ஸோ மார்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்து இந்த சீரமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஐ ஆர்டர்ட் திஸ். இல்லைனா எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணிட்டோம் அப்படி தோணுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை இட். அதனால நான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். ஓகே நான் இப்போ மினிமலிஸ்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கேன்ல, இந்த சீரம் ஒன்று, அந்த ஹேர் க்ரோத் சீரம் ஒன்று. இதுக்கு எனக்கு என்ன ஃப்ரீபி வந்துச்சுன்னு காட்டுற பாருங்களேன். நவ் யூ கேம் டு நோ ஏன் பரவாயில்ல நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணேன் அப்படின்றது. இந்த ஒரு கிட்டே கிடச்சிதுங்க. இந்த கிட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி டெய்லி ரேடியன்ஸ் ரிச்சுவல் கிட். ஓகேவா, இதான் இவங்க போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து ஆல்ஃபா லைப்போயிக்
ப்ளஸ் கிளைகாலிக் 7% கிளென்சர் அது ஒன்று இருக்கும், விச் மீன்ஸ் அ ஃபேஸ் வாஷ் கைண்ட் ஆஃப் அ திங் விச் கிளீன்ஸ் யோர் ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐட்டம் ஒன்று இருக்கும். அண்ட் தென் விட்டமின் சி 10% ஃபேஸ் சீரம் அது ஒன்று இருக்கும், ஃபேஸ் சீரம் இருக்கு. அடுத்தது லைட் ஃப்ளூயிட் SPF 50 சன்ஸ்கிரீன் ஒன்று இருக்கு, அதாவது SPF 50 இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன் அது ஒன்று இருக்கு. ஸோ இந்த மூணும் சேர்ந்த ஒரு ஸ்கின் கேர் கிட், அந்த கம்ப்ளீட் கிட்டே வந்து இதுக்கு ஃப்ரீ கிடச்சிது. அண்ட் ஆல்சோ இதில் போட்டிருக்க 3 ஐட்டமும் ஃப்ரம் த பிராண்ட் மினிமலிஸ்ட். ஐ ஹாவ் நெவர் ட்ரைட். ஸோ ஐ தாட் ஓகே ஃப்ரீயாக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து கண்டினியூ பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம்ல. ஸோ தட் ஐ வாண்ட் டு ட்ரை தட். அதனால எனக்கு தேவையாக இருக்க இன்னொரு ப்ராடக்ட் தான் போட்டேன். ஸோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக எனக்கு தேவையில்லாத ஒரு ஐட்டமையோ இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு இம்பல்சிவாக ஏதோ ஒன்று ஆட் பண்ணும் அப்படிலாம் நான் ஆட் பண்ணலைங்க. ஸோ அதை வந்து நான் முக்கியமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து எனக்கு வேறு எதுவும் இதில் ஐடியாவே இல்லை, ஆனால் ஃப்ரீ கிடைக்குதுன்றதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படிலாம் யாருமே பண்ணாதீங்க, அதை நானும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து பிரைட்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ட் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் ப்ராடக்ட், திஸ் ஃப்ரீபி. ஏன்னா ஒரு ஐட்டம் ஃப்ரீபியாக கொடுக்கறத விட தே ஆர் கிவிங் ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீனே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் சூப்பர் ஹாப்பி அபவுட் திஸ் ஃப்ரீபி. தேங்க்யூ மினிமலிஸ்ட் ஃபார் திஸ். அதுக்கப்புறம் டெர்மாகோலேருந்து நம்ம ஒரு சீரம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஃப்ரீபி கிடச்சிது. இது என்ன அப்படின்னா SPF 30 P8+++, P8+++, 2% நியாசினமைட் ஹைட்ரேட்டிங் BB க்ரீம். ஆக்சுவலாக BB க்ரீம் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஐம் நாட் ஃபாண்ட் டு இட், பட் தென் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, வி கேன் ட்ரை இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா BB க்ரீம் CC க்ரீமை பொறுத்த வரைக்கும் என்னோட அசம்ஷன்ஸ் வென் இட் வாஸ் early in the மார்க்கெட்டில் அப்போ வந்து நான் யூஸ் பண்ணப்போ எப்படி இருக்குன்னா, நாட் ஃப்ரம் த பிராண்ட் டெர்மாகோ, ஜென்ரலாக சொல்கிறேன், யூஸ் பண்ணப்போ எப்படி இருக்கும்னா அது ஒரு மாதிரி ஒயிட் பேட்ச் கொடுக்கும், எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நான் அதில் வேறு ஷேட்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், பட் தென் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்ததில்ல, அதனால நான் BB க்ரீம் CC க்ரீமே வாங்குறத விட்டுட்டேன். பட் இது வந்து ஃப்ரீயாக கிடச்சனால we can try it and let me just show you in later videos whether it is working or not. So இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாக்ஸ். ஆல்சோ இதுக்கு எனக்கு கிடைச்ச ஃப்ரீபி தான் அது. அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ராடக்ட் வாங்கினோம்ல, அதுலேருந்து எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீபியாக கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு லிப்ஸ்டிக், ஓகேவா, மேட் லிப்ஸ்டிக்கு, அல்ட்ரா ஸ்மூத் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். அது ஃப்ரம் த பிராண்ட் ஸ்விஸ் பியூட்டி. அண்ட் இதோட ஷேட் வந்து 33 ஒயின், அதுதான் இதோட ஷேடு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பிகாஸ் ஐம் நாட் ஷியோர் அபவுட் இட். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் இட் ஆஸ் அ ஃப்ரீபி. ஸோ அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், பாக்ஸ் காலி. பட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு ப்ராடக்டை சொதப்பி வச்சிட்டேன் அப்படின்னு, மறந்துட்டேன், ஆட் பண்ணவே இல்லை, வரும்னு நினச்சி கடைசியில் வரவே இல்லை. நான் அது என்னன்னா ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் அது, ஒரு ஹேர் மாஸ்க். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேர் மாஸ்க் ஆல்மோஸ்ட் காலியில் கம்ப்ளீட்டாக காலி. பட் எனக்கு வந்து அடுத்தது யூஸ் பண்ணுறதுக்கே இல்லை, என்னடா வரலன்னு போய் பார்த்தா நான் ஆடே பண்ணல. ஸோ அதை திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் டிலே டு ஷூட் திஸ் வீடியோ. ஏன்னா இதில் இருக்க ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வீடியோ போட்டால் தான் நான் அதை எடுத்து யூஸே பண்ண முடியும் அப்படின்றனால சரி இப்போ இதை ஷூட் பண்ணிடலாம். அது வந்து ஃபியூச்சர் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளிப்பிங் மாதிரி ஷூட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு வீடியோஸ்லாம் பார்க்கணும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும், என்ன கைண்ட் ஆஃப் வீடியோ பார்க்கணும் அப்படின்றத தேவை அப்படின்றது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி டு post that kind of a videos to you guys. Thank you so much for watching. Ta-da, bye.